ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாளைக்கு பங்குனி உத்திரம் இல்லையா? அதனால் இன்றைக்கே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு வச்சாச்சுங்க. காலையில் எழுந்ததை ஃப்ரெஷ்ஷாக சாமி கும்பிட்டுக்கலாம் இல்லையா? அதனால் இன்றைக்கே பாதி வேலை முடிஞ்சிருச்சுங்க. நான் எப்படி அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்றத இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற ஜபமாலையெல்லாம் எடுத்துகிட்டு ருத்ராட்சம், மணிமாலை இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிற அம்மன் சிலை, வேலு, சாய்பாபா சிலை 3மே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இன்றைக்கி நான் பால், தயிர், தேன், சர்க்கரை, பன்னீர் இந்த 5 பொருட்களை வச்சு தாங்க அபிஷேகம் பண்ணேன். அப்புறம் விபூதி, மஞ்சள், குங்குமம் இதுலேயும் அபிஷேகம் பண்ணேங்க. நம்ம விருப்பம் தாங்க. இன்றைக்கி என்கிட்ட இதெல்லாம் இருந்தது, அதனால் இதில் பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு, வீட்டில் இருக்கிற தெய்வங்களை வேண்டிட்டு, தீபத்தை வேண்டிட்டு, தண்ணி போட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு, நல்லா நீராடிட்டு, அதுக்கப்புறம் பாலில் அபிஷேகம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தூப ஆராதனை காமிச்சிட்டு பூ போடணுங்க. அதே போல் பால், தயிர் எல்லாத்துலேயும் அபிஷேகம் பண்ணி முடித்த பிறகு தூப ஆராதனை காமிச்சிட்டு பூ போடணுங்க. மஞ்சள், குங்குமம், பொட்டும் வைக்கணும். ஒவ்வொரு முறையும் நம்ம அபிஷேகம் பண்ணுறப்பையும் இது பண்ணணும். இதே போல் இந்த 5 அபிஷேகமும் பண்ணிவிட்டு விபூதி, மஞ்சள், குங்குமம் இதுலேயும் அபிஷேகம் பண்ணிவிட்டு கடைசியாக தீபாராதனை காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டேங்க. சிம்பிளாக என்னோடய அபிஷேக பூஜை முடிஞ்சிடுச்சுங்க. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். விசேஷமான நாட்களிலேயும் எனக்கு எப்போ மனசுக்கு தோணுதோ அன்றைக்கும் நான் அபிஷேகம் பண்ணுவேங்க. அபிஷேகம் பண்ணி அந்த அலங்காரம் பண்ணி சுவாமி சிலைகளை நம்ம வைக்கிறப்போ அவ்வளவு சந்தோஷமாக இருக்குங்க. மன நிறைவாக இருக்கும். அப்படியே பாசிட்டிவ் வைப்பாக இருக்குங்க. வீடை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பச்சரிசி மாக்கோலம் போட்டுட்டு இது போல் அபிஷேகமெல்லாம் பண்ணிட்ட பிறகு வீடே அப்படியே நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க. அந்த பன்னீர் ஸ்மெல்லும் ஜவ்வாது ஸ்மெல்லும் அவ்வளவு அற்புதமாக வீடே நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க. சுவாமி சிலைகளும் அவ்வளவு ஸ்மெல்லாக அழகாக நல்லா பாசிட்டிவ் வைப்பாக இருக்குங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடித்த கடவுள் அம்மன் தாங்க. அம்மன் உக்காந்துட்டு இருந்தா என்ன, நின்றுட்டு இருந்தா என்ன, படுத்துக்கிட்டு இருந்தா என்னங்க, எல்லா அம்மனும் ஒரே அம்மன் தான் நான் நினைப்பேங்க. அம்மனில் எனக்கு வேறுபாடே கிடையாதுங்க. காமாட்சி அம்மாவும் எங்கள் அம்மா தான், மீனாட்சி அம்மாவும் எங்கள் அம்மா தான். எப்போவுமே வாயில் வர்றது கருமாரி அம்மாங்க. நான் ஃபஸ்ட்டு கருமாரி அம்மாவை தான் கும்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே பெரியபாளையத்து அம்மன், காமாட்சி அம்மன், பச்சை அம்மன், எனக்கு எல்லா அம்மனும் ஒரே அம்மன் தாங்க. எல்லாரையும் நான் காஞ்சி காமாட்சியாகவே நினச்சி கும்பிடுவேங்க. நான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையை லைவில் போடலான்னு இருக்கேங்க. உங்களுக்கு யாராவது விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். எல்லாருடைய வேண்டுதல்களும் நிறைவேறட்டுங்க. முருகரும் ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுலேருந்தே தாத்தா வீட்டில் முருகர் தான் கும்பிடுவார். அதனால் எனக்கு முருகரும் ரொம்ப பிடிக்குங்க. கந்தகுரு கவசம் அடிக்கடி படிப்பேங்க. கந்தகுரு கவசம் படித்தோன்னா கலிதோஷம் போகுமா, அதனால் கந்தகுரு கவசம் அடிக்கடி படிப்பேன். கந்தகுரு கவசமும் லைவில் போடலான்னு இருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யலாங்க. நான் இந்த வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, நாள் இதெல்லாம் நம்ப மாட்டேங்க. எல்லா கிழமைகளும் ஒரே கிழமை தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையில் வீடு துடைக்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமையில் இதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே நான் நம்ப மாட்டேங்க. இப்போ வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, நர்ஸ் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, போலீஸ் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, டாக்டர் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, டீச்சர் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. அவங்களாம் எப்படிங்க பண்ண முடியும்? நைட்டு டே ஷிஃப்ட்டு மாறி மாறி வருவாங்க. அவங்க இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமை நான் துடைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தாங்கன்னா எப்படிங்க? மறுநாள் வேலைக்கு போகணும் இல்லையா? அதனால் அவங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ தாங்க செய்ய முடியும். அதே போல் தாங்க எனக்கும். எப்போ நமக்கு நேரம் கிடைக்குதோ, எப்போ நமக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கோ அப்போ தாங்க நல்லா நம்ம ரிலாக்ஸாக பண்ண முடியும். அதனால் இந்த நாள் கிழமை இந்த நாளில் செய்யணும், இந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் ஒரே நாள். கடவுள் அருளால் நம்ம அன்னைக்கு பண்ணுறோம். நீங்கள் எப்படி வீடு க்ளீன் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடன் ரேகாஸ் ரசனைகள். வாழ்க மகிழ்ச்சியாக. பாய்.